அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபெமினா டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நார்மல் நீடில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்பர் 10 அதில் நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் நார்மல் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜர்தோசியை வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்கள் இந்த லாங்காக இது பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நார்மலாக எப்படி கொடுக்கணுமோ அதேமாதிரி கொடுத்துட்டு அதை வந்து த்ரெட்டை 2-3 சுற்று சுற்றிட்டு அது பக்கத்துலேயே உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீரில் கீழே இறக்கிட்டீங்க இறக்கிட்டிங்கன்னா அப்படியே அழகாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி தான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீரில் எடுத்துட்டு அந்த ஜர்தோசியை நீங்கள் அந்த நீரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதை கீழே இறக்கிட்டு அந்த த்ரெட்டை 2-3 வாட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே நீங்கள் குத்தி அந்த நீரில் கீழே இறக்கணும். இறக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். நீங்கள் எப்போவுமே இப்போ சர்க்கிளில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்டரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க சுற்றி. அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னரை ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக போட்டு வாங்க. இதே தான் லாஸ்ட் வரைக்கும் ப்ரொசீஜர் வரும். நீங்கள் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா நீட்டாக அழகாகவே வந்து ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக வரும். ஓகேங்களா? பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிங்கனாலே அழகாகவே வரும். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், சுற்றி அவுட்டர் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஜர்தோசியை மட்டும் 2 சென்டிமீட்டருக்கு வந்து கொஞ்சம் லாங்காகவே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 2-3 சுற்று சுற்றிட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நீடில் நீங்கள் கீழே இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். இதில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, த்ரெட்டு வந்து கொஞ்சம் சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு அப்படின்றதுனால நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணணும். ஓகேங்களா? பொறுமையாக பண்ணிங்கன்னா சிக்காகாமல் வரும். நீங்கள் வந்து கொஞ்சமாக த்ரெட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். முடிய நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி தான் ப்ராசஸ் பாருங்கள். கொஞ்சம் கீழே மேலே கொஞ்சம் பிடிச்சிட்டு நீங்கள் கீழே இன்சர்ட் பண்ணும்போது நீட்டாக அழகாகவே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவுட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்குமே வரப்போகுது. உங்களுக்கு பொறுமையாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், த்ரெட்டை 2-3 சுற்று சுற்றிட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இழுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து லாஸ்ட் வரைக்குமே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் விடும்போது தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா நீட்டாகவே வரும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். நான் உங்களுக்கு கிளியராக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டு மேலே இருக்க த்ரெட்டை மெதுவாக நீங்கள் வந்து விடணும். ஒரேடியாக இழுத்துட்டீங்க அப்படின்னா சிக்காயிரும். நீங்கள் அந்த விரலில் பிடிச்சிட்டே தான் மெதுவாக தான் பண்ணணும். ஓகேங்களா? மெதுவாக நீங்கள் கை விட்டு மெதுவாக பண்ணிங்க அப்படின்னா நீட்டாகவே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுற்றிட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக பிடிச்சிருக்கேன். ஜர்தோசி பிடிச்சிட்டு மெதுவாக இழுத்தீங்க அப்படின்னா அழகாகவே வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக வரும். இதை கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிங்கன்னா நீட்டாக அழகாகவே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு பக்கத்துலேயே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெதுவாக அந்த த்ரெட்டை பார்த்திங்கன்னா மெதுவாக தான் நீங்கள் விடணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், சிக்காகிறது வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் அவுட்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது நீட்டாக ஒர்க் வரும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து கீழே நீங்கள் நார்மல் நாட் போடுவீங்க இல்லையா, நீங்கள் ஸ்டாண்டை திருப்பிட்டு அந்த ஃப்ரேமை திருப்பி நீங்கள் நார்மல் ஊசியில் எப்படி நாட் போடுவீங்களோ அதே மாதிரி நாட் போட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா?
பொறுமையாக பண்ணுங்கள். இது ஜர்தோசி அப்படின்றதுனால நிறைய சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு அப்படின்றதுனால இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நார்மல் நீடில் நம்பர் 10. ஓகேங்களா? நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஸ்மால் சைஸ். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.